ப்ளூ மவுண்டனில் நிறைய லுக் அவுட் இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லுக் அவுட்டு. வெயில் அடிக்கும்னு நினச்சோம் வெதரு, ஆனால் ஸோ இப்போ நார்மலான ரோடு முடிஞ்சு கொஞ்சம் கல் மண்ணா அந்த மாதிரி ஒரு ரோட்லாம் மேலே ஏறி வந்தாச்சு. ஒரு பெரிய ஒரு பாறை. ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்னி தமிழ் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து இந்த வாரம் ஃபுல்லாக லாங் வீக்கெண்டுங்க. எங்களுக்கு கிங்ஸ் பர்த்டே மண்டே வருது. ஸோ அதனால் ஒரு ட்ரை பண்ணி ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா லிங்கன் ராக். இது வந்து ப்ளூ மவுண்டனில் இருக்கிற ஒரு லுக் அவுட்டு. ப்ளூ மவுண்டனில் நிறைய லுக் அவுட் இருக்கும். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லுக் அவுட்டு. நாங்கள் அப்படியே நிறைய லுக் அவுட்ஸ் பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். அப்படி தான் வந்து இதே இன்றைக்கி வந்து ரொம்ப காற்று அதிகமாக இருக்கனால வந்து இதுவும் ஒரு பெரிய லுக் அவுட் ஏரியான்றனால வந்து இன்னமும் அதிகமாக காத்தடிச்சிட்டு இருக்கு. மலையோட உச்சியில் இருக்கிறதுனால ரொம்ப பயங்கரமாக இருக்குது காற்று. ஸோ வந்து இப்போ வந்தாச்சு. இங்கே கார் பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து காரை பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம பார்க் பண்ணிவிட்டு அந்த லிங்கன் ராக் போர்டு கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கே பார்க்கிங் வந்து டிக்கெட் எடுக்கணும். இந்த எடுத்துகிட்டு அப்படியே அந்த லிங்கோட்டை சுற்றி பார்க்க போகலாம். ஸோ இப்போ கார் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு இப்படி நடந்து வந்தால் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது லிங்கன் ராக் அந்த போர்டு இருக்குது. 300 மீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. 25 மினிட்ஸ் ரிட்டன். அதாவது வந்து 25 மினிட்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுதான் இது. மலைக்குள்ளே மேலே அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க பாத்வே. இன்றைக்கி ஆனால் இந்த காற்றை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வெயில் அடிக்கும்னு நினச்சோம் வெதரு, ஆனாலும் ஃப்ரீசிங்காக தான் இருக்குது கையெல்லாம். ஆமாம். ஸோ இனிமேல் விண்டையும் நம்ம இனிமேல் செக் பண்ணிக்கணும். விண்டு எவ்வளோ கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குன்னு. அப்படியே வந்து ஒரு ரோடு மாதிரி இங்கே ஜாயின் ஆயிடுச்சு. பட் இங்கே கார் அலௌட் இல்லை. அங்கேயே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரோடும் வந்து ரொம்ப மேடு பள்ளமாக தான் இருக்குது. நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. கார் உள்ள எடுத்துகிட்டு வர முடியாது. நிறைய பேர் வந்து போய் பார்த்துட்டு தப்பில் வந்துருக்காங்க. நம்ம கார் பார்க்கிங்கும் ஃபுல் ஆகிட்டே தான் இருந்தது. 15 மினிட்ஸ் ஒன்ஸ் ஏதாவது குரூப் வந்து போயிட்டு தான் இருக்குது. இவங்கெல்லாம் பஸ்ஸில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பஸ்ஸு நின்று இருந்தது. இவங்கெல்லாம் மொத்தமாக பஸ்ஸில் வந்தவங்க. இங்கே வந்து இப்போல்லாம் சாட்டர்டே சண்டே வந்து நிறைய மெல்பர்ன் அப்புறம் வந்து சிட்னியிலேருந்து அடிலைட் அந்த மாதிரி நிறைய பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லேருந்துலாம் வராங்க சுற்றி பார்க்குறதுனே டூரிசம். நம்ம எப்படி இங்கேருந்து மெல்பர்ன் போய் இந்த கிரேட் வெஸ்டர்ன் ஹைவேலாம் பார்த்துட்டு வந்தோம்ல. ஆமாம், அது மாதிரி தான். இப்போ சிட்னி வந்து நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது இங்கே சிட்னியில் சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ ப்ளூ மவுண்டன்ஸே எடுத்திங்கன்னா ப்ளூ மவுண்டன்ஸுன்றது மெயினாக 3 சிஸ்டர்ஸ் தான். ஆனால் அதை தாண்டி ப்ளூ மவுண்டன்ஸ் லுக்கட் வந்து ஏகப்பட்டது நிறைய இருக்குது. அது போக லித்கோவு, பிளாக் ஹீத்து, அதில் உள்ள லுக்கவுட்ஸு, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அது போக வந்து ப்ளூ மவுண்டன்ஸ் போகிறப்பே நிறைய சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் வரும். கிளென்ப்ரூக், லியூரா, அந்த மாதிரிலாம். லியூராலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆட்டமில் லீவ்ஸ்லாம் அங்கே அந்த மாதிரி வில்லேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வரப்போயுமே இந்த இயற்கை வந்து நமக்கு புதுசாக தான் தெரியும். ப்ளூ மவுண்டன்ஸ் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து டென்ட்வுட் ஃபால்ஸ்னு ஒரு ப்ளூ மவுண்டன்ஸ் போகிற வழியிலே இருக்கிற ஒரு ஏரியா தான். அங்கே தான் ஒரு ரைட் கட் வருது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம காரை உள்ளே பார்க் பண்ணிவிட்டு இந்த லுக் அவுட் பார்க்க வந்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டூம்பா ரீச் ஆகிட்டிங்கன்னா அதை தான் வந்து ப்ளூ மவுண்டன்ஸ் சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி 3 சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அந்த இடங்கள்லாம் அந்த பக்கம் இருக்குது. அங்கேயே உள்ள நிறைய லுக் அவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி லுக் அவுட்ஸும் அது போகிற வழியிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் அவுட் தான் இந்த இடமும். ஸோ இப்போ நார்மலான ரோடு முடிஞ்சு கொஞ்சம் கல் மண்ணா அந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் நடந்துகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் அங்கேருந்து கார் பார்க்கிங்லேருந்து அந்த லுக் அவுட் போகிறதுக்கு இந்த வழி. பட் நல்லா இருக்குது. ரொம்ப ரிஸ்காலாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நடந்து வர்றதுக்கு. ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம 5 மினிட்ஸ் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு லெஃப்ட்டில் லிங்கன் ராக்குன்னு உள்ளே வந்துட்டோம். நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. ஒரு பெரிய ஒரு பாறை, ஒரு சமதளமாக ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து லிங்கன் ராக்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா வந்து லயன் கிங்கில் வர மாதிரி ஒரு பெரிய ஒரு பாறை வந்து ஷார்ப்பாக இருக்குது இந்த இடம் தான். ஸோ இதுதான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோடு வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது.
இந்த வியூ தான் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அந்த ஒரு பெரிய அந்த ப்ளூ மவுண்டன்ஸோட வியூ. நம்ம வந்து த்ரீ சிஸ்டர்ஸ் கட்டும்பாலெலாம் போய் பார்த்துருப்போம். இங்கே இருக்கிற ஒரு வியூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த பாறையும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஏஜ் ஓல்டான ஒரு பாறை தான். அங்கங்கே சின்ன சின்ன குழியெல்லாம் இருக்குது, தண்ணியெல்லாம் கூட அங்கங்கே தேங்கி இருக்குது. இது வந்து மேபி ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு சிட்னியில், ஸோ அதனால கூட இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பாறை ரொம்ப பழமையான பாறைகள் மாதிரி தான் இருக்குது. இந்த இடமும் அந்த மேகம்லாம் அங்கங்கே வந்து தேங்கி நிற்கிறது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கான பாயிண்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங் வர்றது ரொம்ப பிடிக்கும். பட் ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் நம்ம சேஃபாக வர மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கோம். ஏன்னா வந்து கார் வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் ஆகுது. நிறைய சின்ன பசங்கள்லாம் வராங்க, குழந்தைங்கள்லாம் கூட கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கும், அதே டைமில் வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். அது மாதிரி தான். ஸோ இங்கே பசங்களெலாம் பார்க்க முடியுது, நல்லா ஓடி விளையாண்டுட்ருக்காங்க. இந்த ராக்குக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ராக், சன்செட் ராக், ஹனிமூன் ராக் இந்த மாதிரி நிறைய பேர் ஃபஸ்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2006 லிங்கன் ஹால் அப்படின்ற இங்கே வாழ்ந்தவர் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டில் சர்வைவல் பண்ணியிருக்காரு 2006. ஸோ அவரை வந்து கௌரவிக்கும் விதமாக தான் வந்து NSW கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு லிங்கன் ராக்குன்ற பேரை வந்து அதுக்கப்புறமா வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிங்கன் ராக்கில் தாங்க இப்போ உட்காந்துருக்கோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அதை விட இந்த காற்று வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக மாற்றிடுச்சு எங்களோட ட்ரிப்பையே. இது வந்து காற்று அடிக்காமல் இருந்தால் கூட ரொம்ப கொஞ்சம் அமைதியாக பார்த்துருக்கலாம். வந்து இன்னமும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது இந்த மலை. பட் ரொம்ப வந்து சேஃப்டியாக தான் நாங்கள் போனோம். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் ரொம்ப சேஃப்டியாக வாங்க, பார்த்து கவனமாக வாங்க நடந்து வரதெல்லாம். ஸோ ரொம்ப ஃபென்சிங்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே நேச்சுரலாக அப்படியே தான் விட்டுருக்காங்க. ரொம்ப பழமையான ராக்னால பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக தாங்க இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் நடந்து வந்தோம். அதே மாதிரி நீங்கள் தூரமாக இருந்து பார்த்தாலே அந்த பள்ளத்தாக்குகள் ரொம்ப அழகாகவே தெரியும். ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா காற்று வந்து பலமாக இருக்கனால நம்ம பக்கத்தில் நிற்கிறது கூட நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டோம், ரொம்ப க்ளோஸெல்லாம் போய் நிற்கலை. ஸோ நீங்கள் வந்தாலுமே குழந்தைங்கள அந்த NSW கவர்மெண்ட்லேயே வந்து வெப்சைட்லேயே தான் போட்டிருக்காங்க, குழந்தைங்களோ பெரியவங்களோ இருந்தாலுமே நம்ம கவனமாக இங்கே நடந்து வரணுன்றதை கவர்மெண்ட்டே ரெக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி ரொம்ப கவனத்தோடு நம்ம வந்து இதை பார்த்தா இது வந்து ஒரு அழகான ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக நம்மளும் எல்லாருமே ரசிக்கலாம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சரஸ் லிங்கன் ராக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் விலாக்ல பார்க்கலாம். ஆமாம், ஃபேமிலி விலாக்ஸ்ல இருந்து பாய்.